இன்னைக்கு மாட்டின அரை லூசு அரை மண்டல நீனே உன்னை வச்சு செஞ்சிருவேன் இன்னைக்கு. உன்னை இப்ப நான் வச்சுக்கிட்டு எப்படி இறக்குறேன்னு மட்டும் பாரு. ஓசி குத்துன்னு போய் மைக் செட்டு கட்ட தூக்கி போட்டு ஊமை குத்துனா என்ன செய்ய போறாரு? நீ பாட்டுல கத்தி போய் மண்ணு தீங்க போறது பாவம் மனுஷன் அனுபவிச்சுட்டு போறாரு. என்ன இருக்கு என்ன வாழ்ந்து என்னத்த கண்டா கேத்தியா மாமனுக்கு சிரிப்ப அப்புறம் விட்டு லேசா ஓசில வருவ. நீ இடிச்சுக்காத மாமா மைக் செட்டை எழுதி வைக்க போயிருவோம். அடிக்கடி பாத்துருப்ப அப்படி சொல்லுமா. ரொம்ப பேசாத, நீ தான் ரொம்ப பேசுற, அதிகமா பேசுற, நீ ஓவரா பேசுற. ஒரு பொம்பளை பிள்ளை வந்து இடிச்சு கட்டி பிடிக்கிற உனக்கு வெக்கம் இல்ல? ஏய் இடியங்காட்டி 6 மணி வரைக்கும் எனக்கு பொண்டாட்டி. எங்க போறீங்க? என்ன ஓவராலா கிளம்பி போயிட்டே இருக்கீங்க? டவுசர் எவன்டா? ஆடோ டவுசரும் பனியனையும் வரங்க போறேன். அவர் டவுசர் ஓடுறாருல செமந்துக்கிட்டு போறாரு. வயிற பாரு எத்த தண்டி தொப்பை இடிக்காது. உன் குண்டிய பாருங்க இல்ல வயிற்று தண்டி இருக்கு முன்னாடி. ரொம்ப பேசக்கூடாது. நீ யாருமா போதா? ஓ உண்மையா சொன்னாங்க மிஸ்டர் ராக்கெட் ராசானு. காமிட்டாங்க. நான் நல்ல இப்ப உனக்கு காமிக்குவேன். நீ காமி நான் பாக்க காமிக்கதான் இவ்வளவு நேரம் நான் எல்லாரும் காமிச்சேன். நீ பார்க்கல. என் திறமைய காமிச்சேன். எல்லாரும் புடிச்சிருக்காங்க. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தா நான் உனக்கு இன்னும் நல்லா காமிச்சிருப்பேன். கீழே மத்திய பிரதேசம் நல்லா இருக்கு, நடுவுல கொஞ்சம் உத்தரப்பிரதேசம் நல்லா இருக்கு. அந்த உத்தரப்பிரதேசம் தான் கொஞ்சம் சரிஞ்சு கிடக்க மாட்டோமா? இல்லனாலும் ஒரு நக்க நக்கி போடுவாங்க. தெரியாது ஓ லட்சம் எனக்கு தெரியாது. பாட்டு முதல்ல பாட்டு நீ ஆமா ஆடிட்டு வந்துட்டாங்க இருந்து. ஆமா அரை சந்தையில இருந்து நானே பாப்பேன். திருச்சியில இருந்து இங்க 6 மாசம் புடுங்க வந்தியா? உங்க மாசம் புடுங்கதே ரோட்ல பொட்டி நகட்டி போய் பாத்து போற போல பொச்சிட்டாங்க. கொட்டை நப்பே வியாவியா கத்துறாங்க. அடிக்கடில பால் பாக்கெட் ரெண்டு தெரிச்சு போங்க. தெரிச்சு வாயில வச்சிட்டு போ. உத்தரவுல குண்ண கவடி உடம்பு தேர்தான் பாப்போம் உனக்கு. உத்தரவுல குண்ண கவடி என்ன கவடி எடுப்ப? 4 கிலோ எலும்பு 2 கிலோ சதைய வச்சிட்டு வந்துக்கிட்ட. 4 கிலோ எலும்புங்க 4 கிலோ சதை. 4 கிலோ சாரி நான் 4 கிலோ சொல்லல 2 கிலோ தான் சொல்லிருக்கேன். நீங்க எக்ஸ்ட்ரா அப்படிங்க 2 கிலோ போடாதீங்க. அப்படியே எனக்கு இந்த உடம்பு போதும். நல்லா தெரியுங்க எலும்பு குத்தையில எப்படி வலிக்கு தெரியுமா? என்னை கல்யாணம் பண்ற மாப்பிள்ள கொடுத்து வச்சவர். ஏன் எப்படி மட்டும் சொல்ல என் மேல ஏறி படுத்தானே மெத்தமே மெத்த தேவைங்கிற உனக்கு சீதனமா நீ போயிருவீங்க. ஆமா இதுக்குதான் உணவுக்கு தெரியுதா? நல்லா தெரிஞ்சு வச்சு தெரியுமா? இப்படி கும்பிடு நீ சினகி தெரியும். ஆனா ஒண்ணு அக்கா போச்சுக்காரியே என் வாய கலரா நான் பேசிட்டு இருக்கேன். அக்கா மாதிரி தங்கச்சி மேல இருக்கீங்களா வாய பொத்திட்டு இருக்கிறேன். இந்த குண்டி பெருத்தம் சொல்லாத. நான் ஊருக்குள்ள எந்த ஊர்ல இறங்கினாலும் சரி பாத்தீங்கன்னா பிராய்லர் கோழியை போட்டுறாங்க. அதனால அந்த பிராய்லர் கோழிக்கு எப்படி அது குண்டி பெருத்து கொடுக்கும் அதே மாதிரி நான் சாப்பிட்டு எனக்கும் பெருத்து போச்சு. அதுக்கு நான் காரணம் கிடையாது தெரிஞ்சுக்க. சரிம்மா புளிக்கு புள்ள வச்சா புள்ள திங்குமா? நம்ம ஊர்ல தான் கிளறி போட்டாங்க. புளிக்கு புள்ள வச்சா திங்குமா? அவங்க வைக்காத பிராய்லரா நீ எதுக்கு திங்கிற? பசி கொடுமா வயிற்றுக்கு தானே இப்படி வந்து மங்குன்னு ஆட்டு. அதான் அரிப்படுத்த சிறுக்கிக்கு கவுட்டுக்குள்ள உண்டா இந்த மூலையில அரிச்சா சொல்லி வேண்டியான புது பொருளை போட்டு ஆத்த வேண்டியான அரிக்குது 60 முனையில ஏறி உட்காந்துட்டு சொல்லி கிடந்தாலும் மேல் கொண்டு புண்ணா போச்சு. சரி எனக்கு புண்ணா போச்சு. சரி அரிக்குது நான் சொல்லிக்கிறேன். உன்னிட்ட ஏதோ நான் மருந்து கட்டினா புதுக்கு மருந்து போத புதுக்கு மருந்தாச்சு பரவாயில்ல. ஆளை சிறுசா இருந்தாலும் தீப்பு தண்ணியில இருக்கு லவக்கு புதுக்குனாலும் வரும். ஒண்ணுமே இல்லையே உன்னைய வச்சு நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்படி குழப்பேன்? ஒரு நாளைக்கு வாங்க உங்க எசக்கை எடுக்கேன். என்னத்த சுசீலா மக பெரிய இவரு பாத்தீங்கன்னா ஏசு சாசு அப்படின்னு ஒரு ஆளா இருக்காரு. தெரியாது ஆத்தா சாணகி பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் பெரிய கோவை சரலா இருந்து ஆட்டிட்டு வந்துட்டேன். நான் கோவை சொல்லாத என்ன உனக்கு என்னது உனக்கு? அதான் ஏதோ ஒரு மாதிரியாத்தான் என்னைய போட்டு ஏறாதாங்க ஒண்ணு தெரியாது. பாப்பா 1 மணிக்கு போடுச்ச மாட்டாப்பா. அதே புண்ணியத்துக்கு புள்ள பத்து புண்ணியமூர்த்தி முறிஞ்ச அந்த கதையில வித்தாரங்களி விட உடைக்க போனா கத்தால உங்களுக்கு கொத்தோட வந்துச்சு. அதாவது சிரமத்தி சீரகத்துக்கு போல அங்கே ஒரு சிரமத்தி வரட்டு வரட்டு கிடந்தா வரட்டு கலட்டாட்ட வாரியா சட்டிக்கு ஐயா வரத்தா ஆச்சா நடக்குதான் உள்ளேண்டாங்களா. சும்மா கிடந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவாங்க மட்டை ஆட்டிக்கிட்டு கொத்தவர் உடைக்கிறது கோயில கையதான் மச்சில அதை போட்டுக்கு பையா விட்டு போஸ்ட் ஆஃபீஸ் பெட்டியில இருக்காங்க. சொன்னதெல்லாம் தப்பு. ஐயருக்கு ஐசா வாங்கி தரேன் சப்பு கிணத்துல கிடக்கு பாம்பு. தம்பி உனக்கு தேவைப்பட்ட ஊர்ல பிடிச்சுக்கிட்டு நம்ம ஊரு அந்த புல்வாக்கரை கண்டது கம்மாயில நடக்குது கெண்டா உனக்குலாம் இருக்குது தண்டி உண்மைதே கொண்டாயிட்டாங்களா? அதுக்கிட்டே ஐயர் கடை ருக்கு
உன்னையால முடிஞ்சா தெம்பு இருந்தா பனைமரம் என்னையே பொழிச்சுக்கிட்டும். ஆத்துல நடக்குது கெளுத்தி, நீ எல்லாம் பெரிய வளர்த்திக்கிற மாதிரி பேசாத. கடையில வைக்கிற ஷாம்பு தம்பி பாப்பா பூந்திக்கு ஏந்தி கொடுத்தோமா நீ என்ற தேவையில்லாம பேசி வாங்கி கட்டிக்கிற போற. இல்ல என்ன பண்ணணும்ன்ற என்ன பண்ணுவ? ரொம்ப பேசக்கூடாது. என்ன ஒண்ணு பண்ணுவேன் பண்ணுவேன். என்ன பண்ணுவ? நீ ரொம்ப அதிகமா சரிமா பேசுற. படிச்சோம் இல்லையா? ஆமா. யூ ஸ்டடி? ஆமா. ரைட். எஸ். அப்போ கியூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். ஓ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து டி மியூசிக்மா. டி மியூசிக், டிராமா மியூசிக். என்ன மியூசிக்? டிராமா மியூசிக். ஓ டிராமா மியூசிக். ஆமா. நானும் கலைக்கல்லூரியில படிச்சிட்டு இருக்கேன். நீங்கள சரி நம்ம சந்தோஷம் கை விடுங்க. ஏன்னா கை குடுக்குறது ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு. கை குடுக்குவீங்க நீங்க எனக்கு தெரியும். சரி கை ரேகையில திட்டிருக்கேன். ரொம்ப நாளா குளிக்கிட்டே தான் ஆச்சு. பிசு பிசுன்னு இருக்கு என்னத்த மாதிரி. அது ஏன் பிசு பிசுக்குள்ள இருக்க உங்க பிசு பிசு. சரி சரிமா அதெல்லாம் இல்ல நல்லா படிச்சுக்க முடியாது. இப்ப பிரிச்சு எழுதுக சேர்த்து எழுதுன்னு இருக்க. பிரிச்சு எழுதுக சேர்த்து எழுதுக. அண்ணே எதை எதை கட் பண்ணுமோ அதை கட் பண்ணி விட்டுரு. என்ன சங்கத்துல நான் அவதாரம் கட்ட முடியாதுண்ணே. நான் கட்டி பலாட்டா கட்டிட்டேன். இனிமே கட்டுறதுக்கு நான் போய் மன்னிப்பு கேட்டேன். இப்பயே ஆல்ரெடி காலாண்டு உள்ளதான் கிடக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன் காட்டு உள்ளல அது வேற காட்டு. அதெல்லாம் பேசக்கூடாது. இப்போ ராக்கெட் ராஜாவை இப்படி பிரிச்சு எழுதுவீங்க. ராக்கெட் ராஜா. ராக்கெட் பிளஸ் ராஜா. ராக்கெட் ராஜா. ரொம்ப அங்கிட்டு போயிடாத. 8 அமெரிக்கா பக்கத்துல போயிடாத. சக்தி சக்தி வேலை இப்படி பிரிச்சு எழுதுவீங்க. சக்தி வேல். சக்தி வேல். சக்தி பிளஸ் வேல். வெற்றி வேல். வெற்றி பிளஸ் வேல். நல்லா பிரிச்சு எழுதுனீல. பொண்ணு வேல். பொண்ணு பிளஸ் வேல். அப்ப சொல்லுமா அந்த புருஷன்டே போய் இருக்கட்டும். நான் கேக்குறேமா அந்த பூரிக்கால் இந்த ஊர்ல இல்லம்மா அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் கேக்குறேன் பொதும்பு. பொதும்பூர். இந்த பொதும்பை பிரிச்சு எழுது. பொதும்பு பிளஸ் ஊர். பொதும்பு பிளஸ் ஊர். பொதும்புதான். பொதும்பு பிளஸ் ஊர். பொதும்பூரா? பொதும்பு. பொதும்பு. பொதும்பு பிளஸ் ஊ. பொதும்பு ஊர் பேரு. அப்ப பொது பிளஸ் நீ சொல்லு. நீ சொல்லு நான் சொல்லு. அதனால நல்லாத்தான் பேசுற நல்லாத்தான் சொல்ற. ஓசியில போறேன் என் டப்பா பாக்குறேன்டா உன் டப்பா தெரிஞ்சு போங்க. உனக்கு என்ன? சரி ஆண்டவன் மக்கள்கிட்ட காட்டி போற உனக்கு ஏன் வேதனை? பிரியா போக மாட்டேன் பிரியா போக மாட்டேன் பல வேற டோக்கன் கொடுத்துருக்கீங்க. எதா இருந்தாலும் என் சித்தப்ப வெற்றிவேல் பாத்துக்காரு. இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? இந்த இடத்துல ஆட்டக்காரப்புல ஆடிப்பாடி ஆரம்பிக்கிறீங்க. ஆட்டம்னா என்ன ஆட்டம்? கரகாட்டமா இல்ல புத்தாட்டமா இல்ல என்ன ஆட்டம்? புத்தாட்டமா என்ன ஆட்டமா? உங்களுக்கு என்ன ஆட்டம் புக் பண்ண போறீங்க? நான் வந்து கரகாட்டத்துக்கு போவேன். அங்கிட்டு போல புத்தாட்டத்துக்கு போவேன். இங்கிட்டு வந்து ராஜாரி ஆட்டத்துக்கு போவேன். கரகாட்டம் போவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா ஆமா கரகாட்டத்துக்கு போக மாட்டேன் கரகாட்டத்துக்கு போவேன். அதனால நீங்க ஆட்டக்காரப்புல நான் ஆடாட்ட வந்திருக்கேன். அடிரோட்டோர வீட்டுக்காரி. அடிரோட்டோர வீட்டுக்காரி. இவன் ரோசாப்பு சேலக்காரி. ரோசாப்பு சேலக்காரி. அது நிக்கட்டுமா போகட்டுமா? நிக்கட்டுமா போகட்டுமா? ஓரமா நிக்கிற செவத்த குட்டி.